சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நான் வந்து கூத்துப்பற்ற எனக்கு தெரிஞ்சது காரணம் இவர் தான். ஏன்னா ஒரு டிவி இன்டர்வியூவில் அந்த டயத்தில் வந்து கூத்துப்பற்ற என்ன நான் வந்து 85 வருஷம் சொல்லக்கூடாது, நான் சின்ன பையனா இருக்கும்போது நோபடி கேன் யாருமே அப்படி கேரக்டரோட வாழணும். அது மாதிரிலாம் அது மாதிரி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையாது. அது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. பைசன்னு நீங்க எடுத்தனா கூட அது எனக்கு பசுபதி தெரியல. ஓகே, நான் அதான் பசுபதி பத்தி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது ஒரு கேரக்டரா தான் இருந்தது. அவர் அதனால வாழ்ந்தார், அவர் வாழல. ஒரு விஷயம் சொல்றேன்னா, நான் எங்களுக்கு இந்த பசுபதி வந்து நல்லா பண்ணலனா தான். ஓகே, ஏன்னா அதை பண்ணணுங்கிறது தான் வேலை. சீனியர் கமல் சாருடைய படம் பாருங்க, அவங்க கூட நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் அவங்க வேற படத்துல சுமாரெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா அவர் படத்தில் சின்ன கதாபாத்திரம் முதல் கொண்டு வெளியில அப்படி பழச்சுன்னு அப்படி தெரியும். ஓகே, இந்த விஷயம் சினிமாக்குள்ள எங்களை அடாப்ட் பண்ண வச்சது வந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு எங்களுக்காக. கூத்துப்பற்றையில இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களும் சினிமால இருக்காங்கன்னா அதுக்கு தொடர்ச்சி. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கல் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் போஸ்ட் ரிலீஸ் கான்வர்சேஷன்ல குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு சீரீஸ் சோனி லீவ்ல வர டிசம்பர் 5 வரப்போகுது. ஸோ அந்த என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் விகடன் சார்வா. 3 பேருமே கூத்துப்பற்றையில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் கலை, அந்த கலையை எப்படி அந்த கலையை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேங்கிறதுல 3 பேருமே இத்தனை வருடங்களாக உழைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு விகடன் சார்வா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் குற்றம் புரிந்தவன் கதாபாத்திரத்தை பற்றி பேசிடலாம். ப்ரீவியஸ் படத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதுலேருந்து அடுத்த கதாபாத்திரத்துக்கு மாறுதல் அடைகிறதுங்கிறது வேறு 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 பரிமாணம். அது ஒரு ஆக்டரோட வேலை. கதாபாத்திரத்தை இது கதையை சொன்னதுக்கப்புறம் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இப்போ பைசன் மாதிரியான ஒரு படத்துலேருந்து அந்த கதாபாத்திரத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க, திருப்பி இன்னொரு கதாபாத்திரத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும். அந்த அஃப்கோர்ஸ் அந்த கூத்துப்பட்டையில் இருந்திருக்கும். பட் சினிமாவில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த ப்ராசஸ் என்னவா இருக்கு? இல்லை, கூத்துப்பற்றையும் சினிமாவும் வேறு இல்லை. மீடியமாக அது வேறு, நாடகம் சினிமா. பட் ஆனால் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ஒரு கேரக்டர் உள்வாங்கிறதோ இல்லை ஒரு கேரக்டரை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதோ அது வெளியில் கொண்டு வருவதோ எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். இட் இஸ் நாட், ஏன்னா அதுக்கான டைம் வந்து வேரி ஆகும், வித்தியாசங்கள் இருக்குது, அவ்வளோதானே தவிர அந்த ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கிறது, இந்த கேரக்டராக வாழறது, இதெல்லாம் ரொம்ப கிளிஷேடான வார்த்தைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஒரு கேரக்டரை நீங்கள் உள்ளே வாங்குறீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கேரக்டர் போர்ட்ரேட் த சென்ஸ் லைக் டிசைனிங். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறது, இந்த கேரக்டர் கதையில் எப்படி இருக்குது, இது இப்படி சொல்லப்படுது, இப்படி தான் அது இருக்கணும், இப்படி இருந்தால் இந்த எமோஷனை கன்வே பண்ணலாம், இப்படி போனால் ஒரு சீன் இருக்குது. ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு சீனை வச்சு மட்டுமே இது பண்ண முடியாது. அது ஹோல் ஃபிலிமில் இந்த கேரக்டர் இவ்வளோ டவுன் இருக்குது, இங்கே அப் இருக்குது, இங்கே இருக்குன்னு ஒரு பல விஷயமா அதை போவோம். அந்த கிராஃப்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்படி இங்கே மேலே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், கீழே இருக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஃப்ளாட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணுவோம் மைண்டுக்குள்ளே ஒரு கதையை படிக்கிற பொழுது. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இருக்குல்ல, அப்போ என்ன ஆகுனா நீங்கள் அதை ஒரு டிசைன் பண்ணிட்டு சரி இப்படி பண்ணிக்கலான்னு ஒரு கன்க்ளூஷன் இயக்குனரோட உட்காந்து பேசி எல்லாம் முடித்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுகிற பொழுது அது கம்ப்ளீட்டாக 100% நீங்கள் உள்ளே போக முடியாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக அந்த டைலாக் அந்த உள்ள கேரக்டர் போயிட்டே இருக்கும்போது, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்டர் தான் இயக்குறான். ஒரு ஆக்டர் பின்னாடி இன்னைக்கு ஆக்டர் தான் இருக்காங்க. ஆக்டர் வந்து சொல்றான், ஓகே கையை எவ்வளோ தூக்கு, எமோஷனல் முகத்தை எப்படி வெயி, மைண்ட் எப்படி வெயின்னு அவங்க உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு ஆக்டர் தான் ப்ளே பண்ணுறான். கேரக்டர் கதாபாத்திரமா நான் வாழ்ந்தேன்னா நான் ஆக்டர் போயிடுவான், நான் உள்ளே போய் மாட்டிக்குவேன். கிளிஷேடுக்குள்ளே போய் அது வார்த்தை எப்படி கிளிஷேடாக இருக்கோ அதே மாதிரி கிளிஷேடுக்குள்ளே போய் நான் உள்ளே விழுந்துருவேன். அது பண்ண முடியாது. ஒரு நடிகன் பாத்திரத்தை மண்ணை வச்சு பின்னாடி இருந்து லைக் இது மாதிரி பப்பெட் மாதிரி தான். அது பப்பெட்ரி தான் அது ஆக்சுவலி. பின்னாடி இருந்து அவன் இயக்கிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு கூட 25% இந்த இடத்துல டைலாக் வேணாம், இந்த இடத்துல அப்படியே பாரு. அவன்
இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டில் அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கணும், அது இயக்குனரோட நீங்கள் உட்காரணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேரும்போது தான் இது நடக்கும். ஓகே. ஸோ ஒரு சில கேரக்டர் ரைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட அறம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு எசன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கேரக்டரோட எசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அறம் இல்லாதவனை பிடிச்சி உள்ளே போட சொல்கிறியா, ரிசல்ட் இல்லாதவனை பிடிச்சி. ஸோ அது வந்து டேரக்டரோட பிரில்லியன்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். பட் ஆக்டராக டேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்குமான கம்யூனிகேஷன் என்ன வரும்? இதில் வந்து வெறும் டேரக்டர் மட்டும் எனக்கு வந்து இது பண்ண ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பசுபதி ஆல்சோ. இந்த கேரக்டர் அந்த டிசைன் பண்ணுறது பசுபதி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஏன்னா பசுபதிக்கு மைண்ட் அவரை நிஜமாலுமே பார்த்த ஒரு கேரக்டர், அவர் நான் பார்த்தது இல்லை. பசுபதி இது மாதிரி இருந்திருக்காரு, நான் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் எனக்கு சொன்னார். முதல்ல நான் அப்படி யோசிக்கல. அதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த கேரக்டருக்குள்ள என்னால் போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கு. முதல்ல நான் அப்படி யோசிக்கல. ஜெனரல் ஒரு போலீஸ், ஒரு ப்ரூட்டல் போலீஸ்காரங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணேன். பட் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் பார்க்கல. இவர் சொன்ன இதை வச்சா நாங்கள் அது பண்ணோம். இட் இஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் டேரக்ட், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது தான் பண்ணுவாங்க. தியேட்டரில் எங்கள் தியேட்டரில் நாங்கள் அப்படி தான், நாடகத்தில் அப்படி தான். எனக்கு ஒரு கேரக்டர் வரணும் வந்து கூட எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இவர் பண்ண ஒரு பிளேல வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண பிளேல வந்து நான் நடிக்கிறேன். சின்ன ரோல் தான், ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அது ஓகே. அது வந்து கொஞ்சம் இப்படி போனால் வேற மாதிரி, அப்படி போனால் வேற மாதிரி. அந்த ரோல் என்னால் பிடிக்கவே முடியல. பிடிக்காம பசுபதி நான் வச்சு என்னால் முடியல. நீ பண்ணு, நீ டைம் இருக்கு, நீ கவலைப்படாது, முடி. ஏன்னா ஒர்க் பண்ணுவேன் பசுபதி, கடைசி வரை நான் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் என்ன கூட கோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் போய் பசுபதி இதான் வச்சு அவ்வளோதான். ஸோ இப்படிதான் இருக்கு. ஓகே. சொன்ன மாதிரி ஆக்டர் தான் டைரக்ட் பண்றான். ஓகே. அந்த கேரக்டர். இது கூத்துப்பட்டறை நட்பு எத்தனை வருடம்? ஏன்னா 3 பேருமே கூத்துப்பட்டையில் ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்க. எத்தனை வருட நட்பு சார் இது உங்களுக்கும் பசுபதி அவர்கள்? ஏன்னா இதுல நீங்க தான் சீனியர்ங்கிறது எனக்கு ஷாக்கா இருந்தது. சார் சீனியர், இந்த சீனியர் நாங்கெல்லாம் ஒரு தம்பி ஒன்னா நான் வர இல்லை, அண்ணா இல்லை. அண்ணா வந்து பட்டையிலேருந்து போயிட்டு அவங்க மேஜிக் லேண்டன் ஒரு விஷயம் பண்ணாங்க, படம் சினிமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா நான் வரையில் எனக்கு 25 வருடமா 2 பேரையும் பழக்கம். ரொம்ப அதிகமாக நான் ஒர்க் பண்ணது வந்து ஜெயக்குமாரனா, ஆக்சுவலி குரு. அது வந்து சொல்லலாம். என்னன்னா நான் வந்து கூத்துப்பற்றை எனக்கு தெரிஞ்சது காரணம் இவர் தான். ஏன்னா ஒரு டிவி இன்டர்வியூவில் அந்த டயத்தில் வந்து கூத்துப்பற்றை என்ன இதை பற்றியுமே தெரியாது. இவர் இன்டர்வியூ இந்த காலையில் ஒரு 7:30 அந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறாங்க. அப்போ மச்சான் கூத்துப்பற்றைன்னு ஏதோ சொல்கிறார் ஒருத்தர் அப்படின்னு. அப்போ அவன் தான் சொன்னான், அவன் பாபுனான், அவன் தான் கூட்டிகிட்டு போனான். அப்புறம் கூத்துப்பற்றை இருக்கும்போது தான் அப்புறம் பசுன்னு அங்கே இருக்காங்க அப்படின்னு கலையக்கா அப்படிதான் உள்ள போனோம். அப்போது அண்ணாலாம் அங்கே இருந்து சீனியரில் அவர் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு நடிப்பு வந்து நான் நடிக்கிறேன்னா 100% வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. நான் இங்கே வந்து நடிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது என் நடிப்புன்னு நான் படிக்கிறது கூட புத்தகங்கள் வாசிப்பது எல்லாமே பார்த்தா கூத்துப்பட்டிலேருந்து தான் எடுத்தது. அதனால நான் இப்படி இருக்கிறது காரணம் நிஷாந்த் சார் வந்து அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் சின்ன விஷயங்கள்லாம் அவரோட நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு சின்ன ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியாக வந்து இப்போ நான் அன்னைக்கு அண்ணான்னு கூப்பிட்டது தான், இன்னைக்கு வரைக்குமே 2 பேரும் அண்ணான்னு கூப்பிட்டா சின்ன டே அது இல்லடா இதுடா நம்ம கோவப்பட்டாடே எவ்வளோ பண்ணாத இப்படி பண்ணு இது பண்ணு அப்படின்னு பேசுறது. நான் வந்து 85 வருஷம் சொல்லக்கூடாது, நான் சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப சின்ன பையனா அப்போ சீரீஸ் எல்லாம் பார்த்து வரும்போது ரொம்ப இன்டென்ஸ் கான்வர்சேஷனா இருக்கும். அவங்க எல்லாருமே பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்ப பாத்துக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப போகும்போது இவர் நடிச்சிட்டு இருந்தார் கூத்துப்பட்டியில். நான் போய் பார்க்க, அப்ப நான் ஜாயின் பண்ணல. அந்த பீரியட்ல நான் ஜாயின் பண்ணல. ப்ரொடக்ஷன் முடிகிற டைம்ல நான் பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டேன். அப்புறம் 2வது இன்னொரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்ப பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 6 மாசம் ஒரு 6 மாசமா ஏதோ ஒண்ணு எனக்கு முன்னாடி அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதான் உண்மை. எனக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது. ஓகே. நான் வந்து ஒரு எனக்கு 6 மாசம் அப்படியே ஆரம்பிச்சோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் ஆச்சு. அப்படிதான் நாங்க வந்தோம். இப்ப நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க. நான் வந்து 97 வெளில வந்துட்டேன். நான் அப்புறம் இவங்க உள்ள வந்தாங்க.
அப்படினாலும் அந்த இது இருக்கும். நான் அப்பப்போ போவேன், நான் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டேன், எப்பவுமே எனக்கு அது அலர்ஜி. only a student, always never be a teacher. பட் எனக்கு என்னன்னா கத்துக்கணும்னு நிறைய ஆசை இருக்கும். அதனால நான் கத்துக் கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் கம்மியா எனக்கு நம்ம இன்னும் ஸ்டூடெண்டாவே இருக்கும். ஓகே, இருப்போம். அது அவங்க இடம். ஏன்னா நான் குத்துப்பட்டில் இருக்கும் போதும் நிறைய புதுசா வரும்போது அவங்களுக்கு டீச் பண்ணுவோம், எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுப்போம். அது வேற. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து உள்ள வர்றவங்களுக்கும் நீங்க ஏன்னா ஒரு நாடகம் நடிக்கும் போது அடுத்தவனும் எக்யூப்டா இருக்கணும்ல, ஒரு ஆள் மேல ஒரு ஆள் கீழே இருக்கு. ஸோ அப்போ நாடகத்துக்கு வரும்போது பண்ணணும். அந்த வேலை தான் அவர்களுக்கு பண்ணாரு. ஏன்னா முன்னாடி இருக்காரு, சீனியரா இருக்காரு, அனுபவம் இருக்கு. புதுசா வர்றவங்களையும் அவங்கள அந்த தளத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த பேலன்ஸை கொண்டு வர்றது வந்து அது எங்க வாரியார். யாரு புதுசா வந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதை பிரேக் பண்ணி எங்க கூட ஈக்குவலா வர்றதுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். சொன்னார் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து தப்புனா வந்து அப்படி பண்ணாரா, கோச்சிக்காரா, அப்படி இல்லை. இப்போ ஸ்டேஜில் நிற்கும் போது நீங்க புதுசு தானே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேலும் கீழே தெரியவே கூடாது. அதுக்காக வேண்டிய ஒர்க் நாங்க ஒர்க் பண்ணிட்டு. அது குரூப் தியேட்டருங்கிறது வந்து தொழில்மை குரூப் தான். தியேட்டருங்கிறது மோர் இன்னும் வேற. ஏன்னா ஒன்னா இருக்கோம் தியேட்டர்ல, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம், சினிமால எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். ஒரு நடிகனுக்கு கதை விவாதம், அந்த கதை விவாதத்தை புரிந்து கொள்கிற திறன் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேன்? இது ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் உட்காரவே முடியும். அந்த விவாதம் இல்லாமல் அந்த திறன் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு இந்த கதை இருக்குன்னா, இந்த கதையை படிச்சுட்டேன், எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, நான் புரிஞ்சுட்டேன்னு போய் நடிச்சிட முடியாது. 100% நமக்கும் டைரக்டருக்குமான ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இப்படி பண்ணலாமா, என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு. அப்புறம் இன்னும் கூடுதலாக என்னன்னா, அங்கே மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஒரு சௌகரியம் இருக்குன்னா, 2 பேர் இருக்கிறதுனால நான் அந்த கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள்ல கான்வர்சேஷன் இதை சுற்றி தான் இருக்கும். நீங்கள் வந்து பர்சனலாக வந்து பேசினா பேச போகிறோம், நாடகத்துறையை பற்றி பேசுவோம், நாங்கள் பேசினா நாடகத்துறையை பற்றி பேசுவோம், எங்கள் ஆக்டர்ஸ் பற்றி பேசுவோம், திருப்பி நாங்கள் கதைக்குள்ளே தான் வருவோம். ஓகே, அப்போ அது என்னென்னா கூடுதலாக ஒரு புரிதல் ஏற்படும் அந்த கதாபாத்திரங்களை. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த விவாதம் கண்டிப்பாக இருந்தே ஆகும். நடிகனுக்கு வந்து என்னதான் வெறும் ரீட் பண்ணிட்டாலோ இல்லை அதை நான் உள்வாங்கிட்டேன்னாலோ, நீ உள்வாங்கிட்டீங்கன்னா அதையோடய நீ ட்ராவல் பண்ண, நான் இன்னைக்கு போயிடும், நான் வீட்டுக்கு போகணும், அதோடய போகிறேன், வீட்டுக்கு போனால் வேற ஒரு வேலை வேற திருப்பி நாளைக்கு வரையில அவங்க உட்காந்து இதெல்லாம் ஒரு எவ்வளோ உள்வாங்கினாலும் டெய்லி ஒரு கான்வர்சேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். அன்னைக்கு அதுக்கு புது டே, நியூ டே, அது என்னதான் இருந்தாலும் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க சார் சொன்ன மாதிரி வந்து நீங்க 100% கேரக்டருக்குள்ள போனா ஒன்றும் பைத்தியம் முடியாது, எல்லாம் செத்துருக்கு. இதுதான் ஃபேக்ட். நோபடி கேன் யாருமே அப்படி கேரக்டரோட வாழணும் அது மாதிரிலாம் அது மாதிரி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையாது. அது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. சும்மா ஒரு அப்படின்றது இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து நீங்க பைசன்னு நீங்க எடுத்தனா கூட அது எனக்கு வந்து எனக்கு பசுபதி தெரியல. நான் அதான் பசுபதி பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது ஒரு கேரக்டரா தான் இருந்து அவர் அதனால வாழ்ந்தாரு, அவர் வாழல. அவரு இந்த படத்தை கூட நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு 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 கிரசன்ட் ஒரு லைன் ஒன்று போயிட்டே இருக்கும், லீனியரா அதுக்குள்ள அந்த இது. பட் ஆனா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஆஸ் அன் ஆக்டரா அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சோபரா தான் இருக்கும். அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி சோபர். நீங்க பாத்துறீங்களா? அது சோபரா ஒரு எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கும், யோ 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 யோன்னு யோசிச்சுட்டே இருக்கும். அதுதான் அது பசுபதி கிடையாது. அப்ப அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த சீன்ல அது உங்களுக்கு தேவைப்படுது, அது கேக்குது. நீ எனக்கு இது இப்படி இருக்குது, இந்த சுச்சுவேஷன் சொல்லுது. அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண விதமே ஒரு மாதிரி ப்ரெஷர் எனக்கு கடத்தி இருப்பீங்க உணர்வுல. நீங்களும் வேலை அதுதானே வேலை, அதுதான் எங்க வேலை. அந்த செய்யலன்னா ஒரு விஷயம் சொல்றேன்னா, நான் எங்களோட இந்த பசுபதி வந்து நல்லா பண்ணலனா தான் தப்பு. ஓகே, ஏன்னா அதை பண்ணணுங்கிறது தான் வேலை. சீனியர் பண்ணலதான் கேள்வி கேட்பேன். எப்படி ஆஃப்கோர்ஸ் எல்லாரோட ப்ராஜெக்டும் பார்த்துப்பீங்க, கிரிட்டிக் பண்ணிப்பீங்களா? உங்களுக்குள்ளேயே கிரிட்டிசிசம் இருக்குமா? அதெல்லாம் நீங்க வந்து நீங்க தியேட்டருக்கு நானும் படத்துல பார்க்க முடியும். என்னடா அது அந்த டிஸ்கஷன் அந்த மாதிரி இது நிறைய இருந்தாதான் எங்களால வெளில வர முடியும். எங்களுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரே இடத்துல எங்களுடைய சைல்டு பீக் டைம்ல நாங்க இருக்கோம். டீனேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கெல்லாம் ஒன்னா ஒரு பெரிய டீமா இருக்கோம். இப்ப லேட்டா வந்தா கூட இவங்க கூட இருக்கிறது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. டெய்லி நாங்க பேசிக்கிறோம் எல்லாம் இல்ல, எங்களோட ஒரு பெரிய குரூப். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே எங்க கிட்ட இருக்கும். நாங்க வந்து ஏதாவதுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசுவோம்.
கேந்திராடா இப்படி பண்ணேன் இந்த மச்சி அது அந்த பண்ணணும்னு நினைச்சோம் அது இப்படி சொல்லிட்டுச்சுடா தெரியுதுடா அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த கருத்து கூட இல்லைன்னா அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? ஏன்னா ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்த பிடிச்ச ஒரு விஷயம் பண்ண ஒரு குரூப்ல அப்ப நீங்க ஒரு அது கிரிட்டிசிசம் இல்லை, ஓகே அது உரிமை. எஸ், அது உரிமை. இப்ப அவன் தான் சொன்னேன் ஏன்னா அந்த படம் பண்ணேன் அது அப்படி யோசிச்சோம்டா அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படிதான் எங்களுக்குள்ள பேசிப்போம். அது அந்த அந்த உரிமை கூட இல்லைன்னா அப்புறம் அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? இப்ப இதுல நீங்க சீனியர் ஜூனியர் அது மாதிரி கிடையாது. நாளைக்கு விதார்த் வந்து ஆனா என்னன்னா ரிஹர்சல் எனக்கு பிளே பண்ணும்போது கூட இதுல நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் டிஸ்கஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இவால்வ் ஆகாது. எனக்கு உங்களோட அந்த கதாபாத்திரம் டிரைவர்ன்ற மென்ஷன் பண்றதா இருக்கட்டும், அப்பா இந்த வேலை தான் பாக்குறாரு, ஒரு குழந்தைக்கு ரியாலிட்டி என்னங்கிறத கம்யூனிகேட் பண்ற சீன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் உண்மையாகவும் இருந்தது, உண்மைக்கு இருக்குமா. ஏன்னா நீங்க நிறைய சினிமால பார்த்த மாதிரி போலீஸ் இல்லப்பா, போலீஸோட ரியாலிட்டி வேற, சிஸ்டம் என்ன, இந்த புரிதலை கடத்துறது, அதை கடத்துறதை தாண்டி அப்பா மகளுக்கான உணர்வு வந்து எனக்கு ஒரு ஆக்டரோட பர்சனல் டச் எப்பவுமே லைஃப்ல வந்துட்டே இருக்கும் இந்த சீன்ஸ்ல. எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த நீங்க குழந்தைகிட்ட பேசுறதா இருக்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த டிரைவர் கதாபாத்திரத்தை இது இந்த மீட்டர் இவ்வளவுதான். முதல் 2 எபிசோட் பார்த்தா விதார்த் என்னடா கேமியோ பண்றக்காரன்ற ஒரு ஃபீல் வரும். ஆனா அதுக்கப்புறம் எடுக்கிறது தான் ஒரு விஷயம். இது வந்து ஜென்ரலா இந்த ஷேடோ டெக்னிக்னு சொல்லுவாங்க இல்லையா, இனிஷியலா ஃபோர் ஷேடிங் பண்ணி மறைச்சிட்டே இருந்து பின்னாடி ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இன்னும் மெருகேற்றுமா ஒரு கதாநாயகன்? இல்லை எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அதில் தான் எப்போதுமே உடன்பாடு கிடையாத ஒரு விஷயம் இதுன்னா, இதில் வந்து ஏன் இவர் கேமியா பண்ணிருக்காரு, இதில் ஏன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்போ அது வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா என்னோட வேலை சின்னதாக பெருசாங்கிறது இல்லை, இந்த வேலை அவசியமாக செய்யணுமா, இந்த கதைக்கு இது நான் என்ன பண்ணுறேன் அதுதான் தேவை தவிர இதில் குட்டி கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம் இதில் ஏன் இது அது இல்லை. அந்த கதாபாத்திரமாக நீ உள்ளே போயிடணும்னு நினைப்பேன். வெளியில இருந்து பார்த்தா இதுவாகாது. அதே நேரம் இந்த குழந்தையோட விஷயங்கிறது எனக்கும் என் குழந்தைக்கும் இருக்கு இல்லையா, என் குழந்தை என்கிட்ட கேட்குற விஷயம் இருக்கு இல்லையா, நான் அதை எப்படி சமாளிக்கிறேன். ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷன் இருக்கு எனக்கும் அவங்களுக்குமான விஷயம். அப்போ நான் அதை வந்து சமாளிக்கிறேங்கிற மீனிங் என்னன்னா, இப்போ நான் அவள்கிட்ட சொல்லணுமா இல்லை நாளைக்கு சொல்லணுமா, இப்போ நான் இது இப்போ எப்படி சொல்ல போறேன், அவளுக்கு என்ன புரிய வைக்க போறேன், என்னோட தயக்கமும் இருக்கு. ஏன்னா ஈஸியாக ஒரு படத்தை பார்த்து அவளும் ஒன்று கடந்து கேட்டுருவா. அப்போ அந்த இடத்த வந்து உங்களுக்கு இன்னராக நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அவள் வேற ஒன்று ரசிச்சு நம்மளை ஒன்று கேட்பா, அது நம்ம கீழே நிற்போம். ஆனால் அவளுக்கு நான் உண்மையை சொல்லியே ஆகணும். அதுக்கு அவளுக்கு எந்த விதத்தில் உங்கள் அப்பா யாருக்குமா மகாராஜா அப்படி கிடையாது இல்லை, உங்கள் அப்பா வந்து அங்கே வாயில் காப்பாடணும் தாண்டா இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து அவளுக்கு புரியணும்ல. ஒரு நாடகத்தில் அவர் தான் லீடாக கதாநாயகனாக இருப்பார். அடுத்த நாட்டில் அவர் நாடகத்தில் அவர் நடிச்சிருக்கவே மாட்டார், பின்னாடி பேக் ஸ்டேஜில் பெஞ்சு தூக்கி போட்டுட்டு மேக்கப் அந்த மெட்டீரியலை பார்ப்பார். எல்லாம் ஆக்டர் தான். அவர் ஆக்டர், எல்லாரும் ஒரு ஆக்டர் தான். இது எல்லாமே நடக்கும். இந்த சினிமாக்குள் வரும்போது தான் இவர் இந்த ஆர்டிஸ்ட் அவர் அந்த ஆர்டிஸ்ட்னு ஒரு பாகுபாடு அது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் அவரும் வேற யாரையும் பார்க்கல. ஏன்னா நான் வந்து சொல்ல வேணாம் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அண்ணா வந்து இதில் நடிக்கும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் கடைக்கூட ஒரு நடிகர் வந்து ஒன்று நடிக்கிறாருன்னா அது தப்பா இங்கே வாங்க அப்படின்னு அவர் போய் சொல்கிறார். ஆனால் இங்கே சில இடங்கள்ல இருக்குன்னா, இப்போ ஆக்சுவல் நானும் இவர் ஒரு பெரிய ஆக்டர், நான் ஒன்று நிற்கிறேன்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்யூனிகேஷனே இருக்காது, ஆனால் நான் உள்ள ஒரு ஃப்ரெண்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் உள்ள வரவனுக்கு. அப்போ முதல்ல வந்து வா நீ என் ஃப்ரெண்டு வா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறது இருக்குல்ல, அது தியேட்டரில் நடக்கும். சினிமாக்குள் நடக்குது, நடக்காமலும் போகுது. ஆனால் எங்களுக்குள்ளே ஆக்சுவலி நான் போகிற இடத்துல அப்படி இல்லை, அண்ணா போகிற இடத்துல அப்படி இல்லை, அண்ணா போகிற இடத்துல அப்படி இல்லை. இதெல்லாம் அந்த படத்தில் தெரியும். இவங்க எல்லாரும் நல்லா நடிச்சாங்கன்னு இல்லை, இவங்க நடித்த இடங்களை எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கமல் சாருடைய படம் பாருங்க, அவங்க கூட நடிச்சங்க ஆக்டர்ஸ்லாம் அவங்க வேற படத்தில் சுமாரெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் படத்தில் சின்ன கதாபாத்திரம் முதற்கொண்டு வெளியில் அப்படி பழிச்சுன்னு அப்படி தெரியும். பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த அரவணைப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பேசிக்கான காரணம் வந்து ரிஹர்சல். நீங்க படங்கள்ல வந்து ரிஹர்சல் நீங்க நாடகங்கள மட்டும் இல்லை, படங்கள்லயே நீங்க ரிஹர்சல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி வரும். ஏன் கமல் சொன்ன மாதிரி கமல் சார் படத்துல மட்டும் ஏன் உங்களுக்கு வந்து அவ்வளவு பெஸ்டா இருக்கு எல்லா ஆக்டரும், எனி கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தா கூட பிகாஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் தேம். அப்ப அந்த இது தேவைன்னு நான் நினைக்கிறேன்.
அப்படியே வந்துடாது இல்லைங்களா நடிப்பு. எனக்கு நான் போய் புரியும் ரிகர்ஸ் நீங்க என்ன பண்ணு, இதுக்கு என்ன நான் கவுண்டர், அப்போ இதுக்கு என்ன நீ கவுண்டர். அப்படி வரும்போது தான் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நல்ல சினிமா எங்க உருவாகுதுன்னா, எங்க இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் ரொம்ப இயல்பாகவும் பிரதிபலிக்குதோ அங்கதான் ஒரு நல்ல சினிமா உருவாகுது நான் நம்புறேன். அதுதான் ஆடியன்ஸுமே பிலீவ் பண்றாங்க. இன்னைக்கு நான் நிறைய ஃபேன்ஸ் பாக்குறேன், கமெண்ட்ஸ் பாக்குறேன், உங்களை மென்ஷன் பண்றாங்க, நாசர் சாரை மென்ஷன் பண்றாங்க, வித்தார்த் அவர்களை மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா இவங்களோட கதாபாத்திரங்கள் ஒண்ணு பிரதிபலிக்குது இல்லையா, அது அவங்க கூட இருக்கிற ஒருத்தங்களை அப்படியே காட்டுது. இன்னைக்கு இந்த படத்துல ஒரு ஆக்டர்ல இருந்து டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஜாக்கியோட டிராவல் வித் ஜாக்கி கதாபாத்திரம் இனிஷியலா ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஜாக்கி எங்க போனாலும் கூடவே வருது. அந்த ஜாக்கி வண்டியில ஏறி உட்கார சீன்ல இருந்து அங்கேயே ஒரு வில்லிங் பாயிண்ட் வருது. அங்க அது வரைக்கும் மெர்சின்னு போராடிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஜாக்கிக்காக உணர்வு வெளிப்படுத்துறப்ப அது ரொம்ப உணர்வு, அதோட மீட்டர் வந்து அடுத்த லெவல்ல இருந்த ஒரு ஃபீல் இருந்து. இந்த எக்ஸிபிஷனை பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து மனிதர்கள் பற்றியே பேசுறோம். இப்போ ஒரு நடிகனுங்கிறவன், இப்ப நான் மனிதர்களும் மட்டும்தான் இயங்குவனா இல்ல. அப்போ இப்போ ஒரு தேவை இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல ஜாக்கிங்கிறது வந்து முக்கியமான பாத்திரம். அப்போ நான் ஆஸ் அ நடிகனா நான் என்ன பண்றேன், எனக்கு அனிமல் பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் தேவைகளை தாண்டி எனக்கு பிடிக்காம இருந்தா கூட நான் ஜாக்கியை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது எப்படி நான் வந்து அட்மாஸ்பியர்ல விதார்த்த கம்ஃபர்டபுளா வச்சு இருக்கிறனோ, இவங்களை எல்லாரையும் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறோம், அதே மாதிரி ஜாக்கியும் நான் கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். இப்ப இந்த இந்த ரிலேஷன்ஷிப் அனிமல்ஸ்க்கு ஒரு நடிகனுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. ஒரு நடிகனுக்கு எது தேவையில்லைங்க. நடிகனுக்கு அசையாத எல்லாமும் தேவை. அவன் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் அவனால அந்த மீடியம்குள்ள. ஏன்னா உலகத்தில் தலை சிறந்த தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், தலை சிறந்த தொழில்கள் உண்டு. அதுக்கு அவ்வளோ விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? உங்களுக்கு எல்லா விதமான எமோஷன் இருக்கிறதுக்குள்ள எல்லா விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் 100% உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவமும் அதை புரிந்து கொள்கிற தன்மையும் ஒருத்தன் போகணும். நீங்க பார்க்க போனா நீங்க தியேட்டர்ல எங்களுக்கு முத்துசாமின்னா ஃபிலிம் சொல்லும்போது உங்களுக்கு நாசர் சார் நாங்க சொல்லாம இருக்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் நீங்க நாங்க முதல் படம் பண்ணும்போது கூட வந்து அவர் கேரக்டர்லயே தான் இருக்கணும்னு சொல்லுவார். பேசுறதுலாம் கூட நீங்க ட்ரெயின் பண்ணுங்க உங்களுக்குள்ள. அதுக்குள்ள ஏன்னா நாங்க புதுசு இல்லையா, ஏன்னா ஒரு புதுசு எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அது என்னோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னா, எனக்கு முதல் நான் டப்பிங் பேசுறேன், எனக்கு தெரியாது டப்பிங். ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் ஒரு ரூம்ல போயிட்டு நம்ம பேசுறோம், அது வந்து அது பயம். அந்த பயம் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அவர் யாரோ ஒரு அசிஸ்டன்ட்டு சார் வரல, அவர் தான் என்னை வந்து வேற யாரோ தான் வந்து டப்பிங் வரும், என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நமக்கு டப்பிங் நான் நாடகத்தில் வச்சுதான் பேசிட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள பண்ணுங்கிறது எனக்கு இன்னமும் எனக்கு அந்த ட்ராமா எனக்கு இருக்கு. இப்போ நான் வந்து ஐயா அது பண்ணி முடிச்சுட்டா வந்து அவர் யார் ஒர்க் பண்ண அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அப்புறம் நாசர் சார் வந்து சொன்ன உடனே என்ன ஒரு மாதிரி நீ போடுங்க கேட்க அவ்வளோதான்டா நீக்கோ அப்படின்ட்டார், நீக்கோ அப்படின்ட்டார். எனக்கு பெரிய ரிலீஃப். ஆனா ஒரு டைரக்டர் எப்படி பாக்குற ஒரு அது நாடகம் தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து ஒரு இந்த நாடகக்காரங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப இந்த விஷயம் சினிமாக்குள்ள எங்களை அடாப்ட் பண்ண வச்சது வந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு எங்களுக்காக. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அந்த படம் எவ்வளவு ரீடிங் அது இன்னைக்கு கூத்துப்பற்றையில இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களும் சினிமால இருக்காங்கன்னா அதுக்கு 100% தொடர்ச்சி. அவர்தான் ஆரம்பம். ஹீஸ் தி பைனியர். அவர் எல்லாருமே அப்ப அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு எங்க மேல? நாங்க அப்ப சின்ன பசங்க, எங்க மேலங்கிறத விட நாடகத்துல நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. ஓகே, இன்னும் நாடகம் பண்ணுன்னு ஆசைப்படுறாரு. கதையின் நாயகன் எனக்கு இந்த சீரீஸ் பார்த்தப்போ ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட படம் பார்த்த திருப்தி இருந்தது. சமூகத்துல எல்லாருமே குற்றம் பண்றாங்க. இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தர் மட்டும் குற்றம் புரியல, எல்லா கதாபாத்திரங்களும் குற்றம் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு குற்றத்துல இருந்து யாரெல்லாம் என்னென்ன குற்றம் புரிஞ்சிருக்காங்கிறத ரொம்ப சூப்பரா ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லேயரிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது. விதார்த் ஒரு படம் நடிக்கிறப்பையும் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவர் சுத்தி இருக்கிறதுல அவரை மட்டும் மையப்படுத்திடலாம். அவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா ஊர்ஜிதமா, இது கதையை கேட்கறப்பவே அந்த ஒரு அந்த கதையறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும்போது தான் அது வரும்னு தோணுது. உங்களுக்கு திரைப்படம் மருதமா இருக்கட்டும், இப்ப இதுவா இருக்கட்டும், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அது உங்க படங்களை நான் தொடர்ந்து பாக்குறேன். அல்ல என்னன்னா, நான் நீங்க ஏன் இடத்துல நின்றுக்கிட்டு என்னை சுற்றி நடக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க, இவர் இடத்துல நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி அதை நாங்களும் இருக்குன்னு.
அண்ணா இருக்கிறத சுற்றினா அவர் இந்த என்னுடைய எல்லா படங்களுமே நான் எப்படி நினைக்கிறேன், கண்டென்ட் ஒரு விஷயம். அது நான் நடிக்கிற படங்களில் நான் அதனால தான் அப்போ சொன்னேன், இதில் சின்ன கதாபாத்திரம் வந்துட்டு போகிறாங்களா, அதில் பெருசாக அது கிடையாது. நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி நடக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இது நடக்குது, இந்த இடத்துல அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குல்ல, அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு கதைக்குள் போகும்போதே வந்து எந்த கதைகள் இதில் நான் மெயினாக இருக்கேன்னா இதில் நான் சப்போர்ட்டாக சொன்னேன். பக்கவாத்தியம் ரொம்ப முக்கியம். பக்கவாத்தியம் இல்லைன்னா இது நம்மளுடைய வேலை என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நான் சிறப்பாக செய்யணும். இங்கிருந்து என் இடத்துல இருந்து சில பேர் பார்க்கும்போது சந்தோஷம், இன்னொரு இடத்துல இருந்து பார்க்கும்போது சந்தோஷம், அதுலேயும் நான் இருக்கேனே, அங்கேருந்து பார்க்கல நான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எல்லா அது இது இல்லை, கிடாயின் கருணை மண்ணிலேருந்தே பார்த்தா எல்லா கதாபாத்திரத்துக்குள்ளேயும் ஒரு நடிகன் தானே. அதை நான் என்ன பண்ணுனேன்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்ன கதைக்குள்ளே இருக்கிறேன்னு இருக்குல்ல, அப்படிதான். தேங்க்யூ ஃபார் த டைம். ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்பை கொடுத்துருந்தீங்க. இன்னும் நிறைய படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.